ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க, கோடி கடனும் தீரும் இந்த இலையில் தீபம் போட்டான்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இது என்ன இலைன்னு சொல்லி தெரியும். ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு பவரான இலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இலை. இது பேர் பார்த்து நித்திய கல்யாணி பூன்னு சொல்லுவாங்க. அதோடய இலையில் இவ்வளோ மகிமை இருக்குன்னு சொல்லி உங்களுக்குலாம் தெரியாது. இதில் நீங்கள் விளக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 வீக்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். எவ்வளோ கடன் இருக்கோ, கோடி கணக்கில் கடன் உங்களுக்கு தீரும். அந்த அளவுக்கான ரிசல்ட் வரும். நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும். இது வெள்ளி செவ்வாயில் டெய்லி பார்த்தீங்கன்னாக்கு காலையிலையும் சாயந்தரம் நீங்கள் விளக்கு ஏற்றுவீங்களே. எப்போ நீங்கள் 6 மணிக்கோ 7 மணிக்கோ சுக்கர உரையில் எப்போ ஏஞ்சி நீங்கள் ஏற்றுவீங்க அந்த டயத்துக்கு நீங்கள் ஏற்றிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் பாருங்கள் 3 கலர் இருக்குது, இது ஒரு கலர் இருக்குது, 3 வகையான நித்திய கல்யாணம் இருக்குது. நீங்கள் பார்க்குற இலை பார்த்தீங்கன்னாக்க நிறைய பிடிங்கிக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓட்டை இருக்கக்கூடாது, பூச்சி இருக்கக்கூடாது, கிழிஞ்சிருக்கக்கூடாது. அந்த மாதிரி இலையை நிறைய பறிச்சுக்கோங்க. ஏன்னா விளக்குக்கு சுற்றி வைக்கிறதுக்கு வேணும். அந்த விளக்குக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய இலையாக பார்த்து பிச்சுக்கோங்க. அது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி இலையை பிடிங்கிக்கங்க நீங்கள். இந்த அங்கேயும் பாருங்கள், நல்ல பெரிய இலை இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராகவும். இந்த மாதிரி இருக்கிறதுலே பெரிய இலையை பார்த்தா நீங்கள் பிடுங்கணும். எங்கள் வீட்டில் பாருங்கள், போட்டி கோலையும் கட்டி வச்சுருக்கோம். 2 பக்கமும் எங்கள் வீட்டில் இந்த செடி இருக்குது, நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி பிடுங்கின இலையெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு பிளேட்டில் அடுக்கி வைப்போம்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். விளக்கு போட்டு வச்சுக்கணும். அதோட மகிமை விளக்கு போட்ட பிறகு உங்களுக்கே தெரியும். எங்கள் வீட்டில் பார்த்தா நிறையா இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு போய் இப்போ வாங்க விளக்கு போடலாம். இந்த மாதிரி இடையில திரியை உள்ளே வச்சு விளக்கு ஏற்றணும். எரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரியாக விளக்கு ஏற்றணும். நீங்களும் இலை வச்சுருக்கீங்க, இலைக்குள்ளே தான் திரி இருக்குது. அந்த திரியில் தான் பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நித்திய கல்யாணி இலையை வச்சு நீங்கள் டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் விளக்கு ஏற்றும் பார்த்தீங்கன்னா அந்த டயத்துக்கு நீங்கள் ஏற்றினாலே போதும். நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க. அதே மாதிரி நித்திய கல்யாணி இலைன்னு இந்த மாதிரி சுற்றி வைங்க. இந்த மாதிரி நித்திய கல்யாணி இலையை நல்லா கழுவிட்டு வைங்க. இதில் பாருங்கள், ஒரு ஓட்டை கூட இருக்கக்கூடாது, கிழிஞ்சிருக்கக்கூடாது. அந்த மாதிரி இலை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் தீபம் போட்டிங்கன்னா கோடி கடனும் உங்களுக்கு அடையும். இது 1 வாரம் நீங்கள் போட்டாலே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுங்க. நான் எப்பயுமே இப்படி தான் விளக்கேற்றுவேன். கல் உப்பில் வச்சதை இலக்குவேன். லட்சுமி விளக்கில் ஏற்றிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன மண் விளக்கு இருக்கோ, காமாட்சி விளக்கு இருக்கோ, எந்த விளக்கு இருக்கோ அதில் இந்த மாதிரி நீங்கள் ஏற்றிக்கங்க. கரெக்டாக 1 வீக்கில் சூப்பர் ரிசல்ட் வருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு 1 வீக்கில் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் நம்ம ஷார்ட்ஸில் போட்டுருவோம். இப்போ தான் வீடியோ பெருசாக போடுவோம். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.